ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஒரு 6-7 கிட்ட ஒரு ஃப்ளவர்ஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸியான ஒரு ஃப்ளவர் டிசைன் தான். அட்வான்ஸ் லெவல் வரும்போது நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் டிசைன் வந்து போடலாம். இப்போ சிம்பிளாக உள்ளது தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதில் டபுள் ஃப்ளவர் வச்செல்லாம் டிசைன் வர்ற மாதிரிலாம் நமக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் லெவல் வரும்போது கொஞ்சம் இதை போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அட்வான்ஸ் லெவல் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பைரல் பண்ணிக்கலாம். ஸ்பைரல் பண்ணிவிட்டு அதை சுற்றி இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் ஹம்ஸ் வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம், சின்னதாகவும் போட்டுக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போடுறதுக்கு அந்த ஸ்வேலை சுற்றி ஒரு 4 லைன் போட்டுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ இதை பெருசாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் சின்ன ஹம்ஸுக்கும் போடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி 4 கோடு எடுத்திருக்கேன். அந்த 4 லைன்ஸை அதுக்கு சென்டரில் லைன் வர மாதிரி நான் கேப் அதிகமாக கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து இதில் இந்த ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, 4க்கு 2க்கு இடையில ஒரு கோடு கொடுத்தோம்ல, அதில் நீங்கள் 2 கோடு கூட கொடுத்துக்கலாம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்ன ஹம்ஸ் கிடைக்கும். அதை அப்படியே நீங்கள் சி மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். அது நமக்கு ஒரு பெட்டல் ஷேப்புக்கு வந்துடும். ஹம்ஸ் மாதிரியும் இருக்கும். அது லாஸ்ட் லைன் போட்டது தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து அதை கர்வ் பண்ணி இழுத்துறணும். இந்த மாதிரி எத்தனை நீங்கள் ஹம்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை போல்டு பண்ணி காமிக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளவர் டிசைன் ஆயிரும். அந்த லைன் மாதிரி நம்ம போட்டோம்ல, அது லைன் மாதிரி தெரியாத அளவுக்கு அந்த ஹம்ஸை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து நம்ம லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். லைன்ஸ் எப்படி போடணும்னா, சும்மா அந்த கோன் இருக்குது பார்த்திங்களா, அது லைட்டாக நீங்கள் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வரும். அது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி இழுத்து விடுங்க. அப்படி இழுத்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது ஒரு டிசைனாக ஃபில்லிங் மாதிரி இருக்கும். நமக்கு அந்த கோனில் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துங்க, அந்த மாதிரி லைன்ஸாக வரும். அப்படி வரும்போது அது ஒரு ஃபில்லிங்காக நமக்கு டிசைன் வந்து க்ரியேட் ஆகும். இது நிறைய டிசைனில் நம்ம ஃபில்லிங் கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உள் பக்கமாகவும் கொடுக்கலாம், வெளிப்பக்கமாகவும் கொடுக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா டிசைன் வந்து நல்லாயிருக்கும். இது இப்படியே கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லது உங்களுக்கு வேணும்னா சைடில் லீஃப், ஒரே ஒரு லீஃப் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் எல்லா டிசைன்லேயும் லீஃப் போடலாம். அல்லது ஒரு பக்கத்துலேயே ஒரு 3 லீஃப் வர மாதிரி, இதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் லெவலில் பார்க்கலாம். 3 லீஃப் வர மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒரு பெட்டல் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதில் வந்து உள்ள ஒரு லைன் கொடுத்து அங்கங்கே ஒரு டாட். ஓகேவா? இந்த மாதிரி லீஃப் அங்கங்கே கொடுக்கலாம். இல்லை ஒரே பிளேஸில் ஒரு 3 கொடுக்கலாம். கொடுத்திங்கன்னா அதுவுமே நீட்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்வால் சென்டரில் வரைஞ்சிக்கலாம். ஸ்வால் வரைஞ்சிட்டு அதை சுற்றி மினி ரோஸ் மாதிரி தான் நம்ம வரைய போகிறோம். ஆல்ரெடி மினி ரோஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் கொடுத்துக்கோங்க. அதில் இருந்து நெக்ஸ்ட்டு கர்வ் லைனு. இது வந்து 3, 4 அப்படி நீங்கள் ரோஸ் மட்டுமே கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3, அடுத்து ஒரு 4, அடுத்து 5 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை கொடுத்துட்டு நீங்கள் பெரிய ஹம்ஸ் பக்கத்தில் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட போடலாம். பெட்டல்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அது எவ்வளோனாலும் நம்ம பெட்டலை வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். கர்வியாக போடலாம், இந்த நம்ம திலகம் ஷேப் மாதிரி போடலாம். அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது மினி ரோஸ் தான். இந்த ரோஸில் நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தோம்ல அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஃபில்லிங் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு நம்ம லீஃப் பெட்டல்ஸ் வந்து அங்கங்கே வரைஞ்சிங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்த டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், அடுத்த டிசைன் ஈஸியாக போடலாம். ஆனால் அது லுக்கு பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். பாருங்கள், ஒரு ஸ்வேர்ல் வரைஞ்சிக்கோங்க. ஒரு ஸ்வேர்ல் போட்டுட்டு அதை சுற்றி நம்ம ஒரு லைன்ஸ் போட போகிறோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லைன்ஸ் போடாமல் டைரெக்டாகவே வந்து அந்த நம்ம இப்போ லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணுறத அவங்க லைன்ஸ் போடாமல் கூட ஃபில் பண்ணிக்குவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு லைன் சிங்கிள் லைன் போட்டு அதை ஒரு கர்வ் மாதிரி மாற்றிக்கோங்க. இப்படி கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள்,
இப்படி ஒரு லைன் போட்டு மேலே ஒரு யூ ஷேப், அதாவது நிலாவோட பாதி ஷேப், மூன் ஷேப் மாதிரி வச்சுக்கலாம் இதை. அந்த மாதிரி கொண்டு வாங்க. அடுத்தது வந்து அந்த 2 ஏற்கனவே போட்ட 2க்கு சென்டர்லேருந்து அப்படி கொண்டு வாங்க. அப்படின்னா உங்களுக்கு 4 பெட்டல் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கணும்னு கிடையாது, அன்ஈவனாக இருக்கலாம். சின்னதாக பெருசாக அப்படியெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரே லைனில் தான், ஒரே ஷேப்புக்கு தான், சின்னதுன்னா சின்னது, பெருசுனா பெருசு அப்படி போடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஷேப் வந்து லைனாக இருக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து கர்வியாக எப்படி வேணுமோ அங்கங்கே கொஞ்சம் கர்வ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்கள், இந்த டிசைன் வந்து செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கையில் உள்ளங்கையிலலாம் வச்சு பாருங்கள். அப்படி போட்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஒரு 10 கிளாஸ்க்கு மேலே முடிச்சிட்டிங்க. அந்த சிம்பிள் டிசைனை வச்சு கூட பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து ஒரு சிம்பிள் டிசைன்ட்டு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் கிடைக்கும். அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு ஹேண்டு ஃபில் பண்ணி கூட எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதோட கூட முடிக்கலாம், அல்லது இன்னொரு லேயர், இதில் வந்து எத்தனை லேயர்னாலும் நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கலாம். டிசைன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கர்வியாக நம்ம லைன் நம்ம விருப்பம்தான், கர்வியாக எழுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் மூன் ஷேப்பு தான். உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே யூ ஷேப் கொடுத்துருங்க, உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்படி ஒவ்வொரு லேயராக போகும்போது நமக்கு அதுவே ஒரு பெரிய டிசைனாக வந்துடும். உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைனை வரைஞ்சிக்கலாம். வரையும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு அந்த ஷேப் தான் ஒரு மாதிரி இருக்குமே தவிர நமக்கு அந்த ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் அழகான ஒரு டிசைன் வந்து நமக்கு க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிசைன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு லீஃப் பெட்டல் தான் வரைய போகிறேன். நம்ம தொடர்ந்து நீங்கள் போட்டு பழகிட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு கை ஷேக் ஆகாமல் இருக்கும், இல்லது கை ஷேக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம போட போட நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 20 டேஸ் வந்து, ஒரு 10 டேஸ் ஆர் 20 டேஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக நம்ம போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டிசைன் பார்த்தாலும் நீங்களே அதை போட்டுருவீங்க. அந்த அளவுக்கு நமக்கு அது ஈஸியாகிரும். மெகந்தியில் அந்த கோணும், அந்த எப்படி அதை பிடிக்கணுங்கிற மெத்தடு, ப்ரெஷர் கொடுக்குறது, இது தெரிஞ்சிட்டாலே போதும், ஓரளவுக்கு நமக்கு வந்துடும். இப்போ ஒரு நார்மலாக ஒரு லீஃப் மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஷேப்பு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் அன்ஈவனாக கொடுத்துட்டேன். நீங்கள் கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? இந்த மேலே போட்டு காமிச்சோம்ல அந்த மாதிரி நீட்டாக கொடுத்துருங்க. நான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணலை. நீங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு கூட அதை பண்ணுங்கள். அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக வரும். கோன் வந்து கடைசி வரும்போது நம்ம அதை ஏதாவது ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அல்லது அது இந்த மாதிரி தான் ஆகுது. இந்த மாதிரி சென்டரில் 2 கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடுக்கு பக்கத்தில் கேப் இருக்கணும், ஒட்டியே போடக்கூடாது. ஏன்னா நம்ம பக்கத்தில் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். அதனால் அந்த கோடு நான் இப்போ போட்டேன் பாருங்கள் செகண்டு, அந்த மாதிரி கோடு பக்கத்தில், ஒவ்வொரு கோடுக்கும் பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி போடுங்க. டார்க் லைனாக போட வேண்டாம். போட்டிங்கன்னா எல்லாமே நமக்கு டார்க்காக தெரியும். இப்போ நான் போடும்போது திருப்பி அதை கரெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் மட்டும் கேப்பு தெரியும், மற்ற இடம் ஃபில்லிங்காக தெரியும். உங்களுக்கு நீங்கள் போட்ட லைன்ஸ் வந்து உங்களுக்கு டார்க்காக தெரிஞ்சதுன்னா பக்கத்தில் இந்த நான் லைன் இப்போ போடுறேன் பாருங்கள், அதே மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது லைன்ஸ் போடும்போது 2 லைனுக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்கணும். கேப் இல்லாமல் டார்க் லைனாக தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபில்லிங் கொடுக்கும்போது எல்லாமே ஒன்று போல் தெரியும். அதனால் கொஞ்சம் லைன்ஸுக்கு இடையில கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஃபில் பண்ணுங்கள். இந்த டிசைன் ரொம்ப ஈஸி தான். நான் அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக போடாமல் விட்டுட்டேன், அது மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக வந்து கோன் கொஞ்சம் முடிகிற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல டார்க்காக சீக்கிரம் ஃபில் ஆகிடுது. ஆனால் லைன்ஸ் போடும்போது அங்கங்கே ஷேக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் லைன்ஸ் எல்லாம் போடும்போது நம்ம கொஞ்சம் நிறைய ஃபுல்லாக இருக்கும்போது கோன் ஃபுல்லாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குகிற கோனை சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வாங்கும்போது லாஸ்ட்டு வரும்போது நமக்கு நல்ல மெல்ட் ஆயிடுது உள்ளுக்குள்ளே. அப்படி வரும்போது நீங்கள் வந்து ஃபில்லிங்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஸ்வேர்ல் போட்டு நான் ஒரு லைன் போடுறேன். இந்த ஷேப்புக்கு வந்து லீஃப் பெட்டலுக்கு நிறைய வருது. அதாவது நிறைய ஷேப் இருக்குது. நம்ம கோலம் போடும்போது நிறைய பெட்டல் மாடல் போடுவோம் தெரியுமா? அந்த மாதிரி நம்ம எந்த பெட்டல் மாடல்னாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் பெட்டல்ஸ் வந்து நிறைய க்ரியேட் பண்ணலாம். நான் பெட்டல் ஷேப் மட்டும் எடுக்கும்போது உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். இப்போ சிம்பிளாக மட்டும் முடிச்சிருக்கேன். நம்ம முதல்ல போட்ட மாதிரி தான் போட்டுட்டு அந்த சென்டரில் 2 லைன் பெருசாக கொடுத்துக்கிறேன், கேப் அதிகமாக விட்டு. இப்போ சென்டரை மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? மற்ற 2 பக்கமும் அப்படியே விட்டுட்டு சென்டரில் மட்டும் ஃபில் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், சென்டர் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இது ஒரு டிசைன் ஆயிரும். அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம். அடுத்த டிசைன் என்னென்னா ஒரு ஸ்வேர்ல் தான் நான் வரைய போகிறேன். ஒரு ஸ்வேர்ல் வரைஞ்சிக்கோங்க. அதாவது இந்த பெட்டலை டிசைனாக பண்ணுறது தான் நமக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி. இந்த பாருங்கள், நான் இப்படி பிரிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்வேர்ல் வரைஞ்சிட்டு ஹம்ஸ் வரைஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அதுலேருந்து பெட்டல்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எதுவுமே நீட்டாக ஃபினிஷிங் எனக்கு பிடிக்கல. நீங்கள் கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க. நம்ம வேகமாக போட்டால் நீட்டாகவே வராது. எனக்குமே இந்த செகண்ட் பார்ட் வந்து இந்த பாருங்கள் நீட்டாக வரல. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இல்லது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இது நம்ம பேப்பர்லனால ஓகே. ஒரு ப்ரைடுக்கோ ஒரு நம்ம யாருக்கோ கஸ்டமருக்கு போடும்போது இப்படியெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் பொறுமையாக போட்டு பழகுங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ 2 லைன் போட்டேன். போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் நான் ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது லீஃபில் டபுள் லைன் போட்டு டிவைட் பண்ணிவிட்டு அந்த லைனை நான் வந்து 2ஆக ஒரு பக்கத்தில் மட்டும் ஃபில்லிங் கொடுக்குறேன். ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு இது யூஸ் ஆகுது நல்ல. ஆனால் லைன்ஸ் போடும்போது அந்த உள்ள ஏர் வந்து லாக் ஆகிக்குதா, அதனால் அடிக்கடி கேப் விழுது. அதனால் நான் சொன்ன மாதிரி அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கோன் முக்கால்வாசி முடிஞ்சிட்டு கொஞ்சோண்டு தான் இருக்குன்னா நீங்கள் அதை ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஃபில்லிங் கொடுத்துட்டு இன்னொரு சைடு இந்த மாதிரி லைன்ஸ் இது கூட கொடுத்துக்கலாம். அப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி லைன்ஸும் கொடுத்துக்கலாம். அந்த லைன்ஸ்லேயே செக்குடும் கொடுத்துக்கலாம். அது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று. ஒரு பக்கம் வந்து லைன் டார்க்காக இருக்கும்போது பக்கத்தில் லைன் வந்து என்ன இருக்கணும்னா சிங்கிள் லைன் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த டிசைன் வந்து இவ்வளோ நாளும் ஒரு 10 ஃப்ளவருக்கு மேலே பார்த்ததெல்லாம் ஸ்வேர்ல் வச்சு பார்த்துட்டோம். இப்போ போடுறதையும் ஸ்வேர்ல் வச்சு போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் ஸ்வேர்ல் யூஸ் பண்ணலை. நான் சர்க்கிள் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே செக்குடு போட போகிறேன். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி கடைசி வரும்போது இந்த மாதிரி டார்க் இல்லாமல் வருது. இந்த மாதிரி செக்குடு போட்டுக்கோங்க உள்ளே. செக்குடு போட்டுட்டு இதில் வந்து நான் லீஃப் பெட்டல் வந்து வேறு மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். இது எல்லாமே நம்ம கோலம் டிசைன்லலாம் போடுவோம்ல அது மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு சின்ன கர்வ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே ஒரு கர்வ், கீழே ஒரு யூ மாதிரி கொடுத்துட்டு அடுத்து கர்வ். ஓகேவா? ஒரு கர்வ் கொடுங்க. அடுத்து ஒரு யூ ஷேப்பு, அடுத்து ஆப்போசிட்டில் ஒரு யூ ஷேப், அடுத்து ஒரு கர்வ் லைன். இந்த மாதிரி கொடுங்க. இது சிம்பிளாக ஒரு பெட்டல் டிசைன் தான். முதல்ல கர்வ் கொடுத்து இந்த மாதிரி யூ ஷேப் கொடுத்து அந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைனில் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வளைச்சும் கொடுக்கலாம்.
இந்த மாதிரி கொடுங்க. ஓகேவா? அந்த பெட்டல்ஸ் வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான், என்ன டிசைன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம். அடுத்த டிசைனும் நான் வந்து உள்ளே வந்து ஸ்வேர்ல் கொடுக்காம என்ன பண்ணியிருக்கேன்னா சர்க்கிள் போட்டு உள்ளே டாட் வைக்க போகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக டாட் வைங்க. இது நான் சொன்ன மாதிரி திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. நீங்கள் டாட் வச்சிங்கன்னா சூப்பராக தெரியும். இப்போது ஒரு ஷேப் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஹம்ஸ் கொடுத்தாலும் ஓகே, கொடுக்காட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட சூரியகாந்தி பூ மாதிரி நான் இமேஜின் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்வால் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போது நம்ம முதல்ல கொடுத்த பெட்டல் ஷேப்பு தான் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி கொடுக்குற ஷேப்பு தான் கரெக்ட். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சொதப்பியிருக்கேன். இங்கே பாருங்கள். இப்படி ஃபஸ்ட் லைனை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு இது கொடுத்துக்கோங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு சர்க்கிள் ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது இது பெட்டல் தான், ஒரு பெட்டலுக்குள்ளேருந்து இன்னொரு பெட்டல் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. லோட்டஸுமே மேலே ஒரு பக்கம், அது மறந்துட்டேன், நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவல் பார்க்கும்போது அதை பார்த்துக்கலாம். லோட்டஸ் வந்து நம்ம நேராக பார்த்து ஒன்று, அதுக்கு தலைகீழ ஒன்று அப்படி கொடுத்திங்கன்னா அதுவுமே ஒரு ஃப்ளவர் டிசைன் வரும். நிறைய இருக்குது டிசைன்ஸு, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு பெட்டலுக்குள்ளேருந்து இன்னொரு பெட்டலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் லைன் கொடுத்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சேமாக இருக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் வந்து டபுள் லேயர் கூட கொடுத்து ஷேடிங் பண்ணலாம். பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கடைசியாக வந்து நம்ம ஒரு ரோஸ் போட்டுக்கலாம். ரோஸ் வந்து 3 ரோஸ் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி போடுற மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய ஹேண்டுக்கு டிசைனாக க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மினி ரோஸ் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரோஸ் போட்டுக்கோங்க. ஒரு 3 ரோஸும் அப்படியே கம்பைன் மாதிரி பாரு, ஒன்றோட ஒன்று ஜாயின் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த 3 ரோஸுக்கும் பக்கத்தில் லீஃப் வர மாதிரி. ஓகேவா? லீஃப் வந்து நான் வந்து வேறு மாதிரி போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அகலமாக போட்டாலும் ஓகே, கம்மியாக போட்டாலும் ஓகே தான். லீஃப் டிசைன் வந்து நிறைய பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் அதில் என்ன டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து இதில் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேயா? இப்போ இன்னொரு 2 டிசைன் மட்டும் பார்த்துடலாம். அது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். அதாவது பெட்டல் டிசைனுக்காக நான் இந்த ஃப்ளவர் 2ம் ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது உள்ளுக்குள்ளே ஸ்வேர்ல் கொடுத்துட்டு நம்ம வெளியில் கொடுக்குற பெட்டல்ஸ் வந்து எந்த டிசைன்னாலும் கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ஃப்ளவர் டிசைனை காமிச்சிருக்கேன், ஹார்ட் ஷேப் மாதிரி. இப்போ பாருங்கள், ஸ்வேர்ல் வரைஞ்சிட்டு 2 பக்கமும் ஒரு யூ கர்வ் கொடுத்துட்டு அதை சுற்றி நான் வந்து ஒரு 2 மேலேயும் வந்து நான் ஒரு யூ கர்வ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து ஒரு பெட்டல் போடுங்க. சென்டரில் மட்டும் பெண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது ஹார்ட் ஷேப் மாதிரி தான், அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டபுள் லேயர், ட்ரிபிள் லேயர் கூட கொடுத்து நீங்கள் போல்டு பண்ணி காமிச்சிக்கலாம். அடுத்து ஒரு சிங்கிள் ரோஸ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரோசஸ்லாம் எப்படி வரையணுங்கிறது நிறைய அட்வான்ஸ் லெவல் இருக்குது. அதை நம்ம போக போக ஒவ்வொரு வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் கவர் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக தான் எடுத்தேன், ஏன்னா தெரியல, அது கொஞ்சம் இதாகுது. தெரியலன்னா கேளுங்க, நான் திருப்பி ஒரு தடவை போடுறேன். அட்வான்ஸ் லெவல் போடும்போது இதை சேர்த்து போடுறேன் உங்களுக்கு.
இதை போட்டுட்டு அது கூட கண்டினியூஷனாக அட்வான்ஸ் லெவல் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ஸ்வேர்ல் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு யூ ஷேப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு லீஃப் மாதிரி ஒரு பெட்டல் சென்டரில் லைன் கொடுங்க. அதுக்கு பக்கத்தில் 2 பக்கமும் ஒரு யூ ஷேப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே 2 பக்கமும் லீஃப் வர மாதிரி. இது வந்து ஒரு ரோஸ் மாடல் தான். இந்த ரோஸ் மாடலை வச்சு இது மட்டும் பேஸ் தான். இதில் நீங்கள் வந்து நிறைய நம்ம சொன்ன மாதிரி பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்வேர்ல் கொடுத்ததுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுதான் ரோஸ் பெட்டலோட பேஸு. இதில் நீங்கள் என்ன லீஃப் டிசைன்னாலும் மேலே கொடுத்துக்கலாம். இந்த எம் மாதிரி கொடுக்குறேன்ல, அதே மாதிரி கொஞ்சம் ஷேப் மாதிரி நான் எத்தனை பேட்டர்ன் இதில் மாற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பெட்டலை மட்டும் மாற்றிட்டு போடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.